அந்த சுண்ணாம்பு வந்து சங்கில எடுப்பாங்க. இப்ப வந்து சுண்ணாம்பு எதுல எடுக்குன்னு கேட்கல, சுண்ணாம்பு வந்து கலப்படமா இல்லையான்னு கேட்டேன். சுண்ணாம்பு கலப்படமான மூலிகை சாறு இருக்குல்ல, அந்த மூலிகை சாறுல நேரடியாக அது வருது. அந்த பனையில தடவுறாங்க. அதாங்க பானையில தடவுறாங்க. பானையில தடவும் போது அது அந்த பானையில வந்து அது சொட்டு சொட்டா விழுது. எது அடுத்து வைக்கும் போது அந்த பதநீர் வந்து பதநீர்ல அந்த அந்த மூலிகை சாறு வந்து சாறு விழுந்து அந்த சுண்ணாம்போட சேர்க்கும் போது தானே அது பதநீர். அப்ப அதுல கலப்படம் இருக்கா இல்லையா? அதுல கலப்படம் இருக்கு. கலப்படம் இருந்தா அதுக்கு பதநீர். அது நேரடியா பனையினுடைய பால் தான் கல். நேரடியா கலப்படம் கல்லு குடிக்கிறது தப்பாங்க. இதுக்கு நான் என்ன சொல்றேன், உங்க பதிலே சொல்லுங்க. இல்ல ஒரு காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தாத்தா பனையாரிதான். நான் குடிச்சிருக்கேன். என் தாத்தா பனையாரிதான். நான் குடிச்சிருக்கேன். 20 வருஷத்துக்கு இந்த பக்கம் கல்லை குடிக்கலையா? பதநீரை குடிக்கலையா? பதநீர் குடிக்கிறேன். அது 2 நாள் முன்னாடி கூட உடம்பு சூடா இருக்குன்னு தக்கல பக்கத்துல குடிச்சேன். சரி. எங்க தாத்தா வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30-20 வருஷத்துக்கு முன்னாடி பனையாட்டு வரும்போது என்ன சொல்லுவாரு, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, குடி குடி. நம்ம எல்லாம் கொஞ்சம் குடிப்போம். தாத்தா ஒரு மாதிரி இனிப்பா இருக்கு அப்படின்னு.